விருச்சிகத்தில் புதன் உதயமாகும் முக்கிய தாக்கங்கள். புதன் கிரகத்தின் மகத்துவம். வேத ஜோதிடத்தில் புதன் புத்திசாலித்தனம், நுண்ணறிவு, நிதானம், வணிகத்திறன் மற்றும் பேச்சுத் திறமை போன்றவற்றின் காரணியாக கருதப்படுகிறது. புதன் எந்த ராசியிலும் செல்கிறாரோ அந்த ராசிக்காரர்களின் மனசாட்சி, ஆரோக்கியம், சொத்து நிலை, கல்வி மற்றும் சமூக நிலை போன்றவை நேரடியாக அல்லது மறைமுகமாக பாதிக்கப்படும். அதுவும் புதன் எந்த வகை நிலையிலும் உதயம், அஸ்தமனம், வக்ரம் இருக்கிறதோ அதன்படி அதன் தாக்கம் மாறுபடும். டிசம்பர் 11, 2024 புதன் விருச்சிகத்தில் உதயமாகும் நிலையில் சில ராசிகளுக்கு நல்ல பலன்களை வழங்க இருக்கிறார். புதன் கிரகத்தின் பொதுவான பாதிப்பு. புத்திசாலித்தனம். புதன் புத்திசாலித்தன்மை, பேசும் திறமை மற்றும் எண்ணங்களை தெளிவாக கொண்டுவரும் சக்தியை அளிக்கிறான். நிதிநிலை. புதன் நிதி மேலாண்மையையும் வணிக திறமையையும் மேம்படுத்தும். கல்வி. மாணவர்களுக்கு புதன் கிரகத்தின் உதயம் சிந்தனை திறனை மேம்படுத்தும். சமூக உறவுகள். புதன் தொடர்புகளை வலுப்படுத்தும். இதனால் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படும். விருச்சிகத்தில் புதன் உதயத்தால் அதிக நன்மை பெறும் 3 ராசிகள். 1. ரிஷபம். புதிய வாய்ப்புகள். புதன் ரிஷப ராசியில் 7வது வீட்டில் கல்யாணம் மற்றும் கூட்டுறவு உதயமாக இருப்பதால் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கிடைக்கும். திருமணமானவர்கள் உறவில் மகிழ்ச்சியை காண்பார்கள். பணத்தால் ஏற்படும் நன்மை. பண வெளியீடு கட்டுப்படுவதுடன் முதலீடுகளால் லாபம் கிடைக்கும். நீண்ட கால கஷ்டத்திற்கு பின்னர் தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள். அதிர்ஷ்ட சம்பவங்கள். உறவினர்களிடையே நெருக்கம் உருவாகும். குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியை அளிக்கும். பரிகாரம். வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கைக்கு நீலப்பூக்களை அர்ப்பணிக்கவும். 2. கடகம். சிந்தனை திறன். புதன் 5வது வீட்டில் உதயமாக இருப்பதால் கல்வியில் சிறந்த நினைவாற்றல் உருவாகும். வியாபாரத்தில் புதிய புரிந்துணர்வுகள் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம். புதிய வணிக ஒப்பந்தங்கள் கைகூடும். நீண்ட கால இலக்குகளை சாத்தியமாக்கும் திறன் பெறுவீர்கள். குடும்ப வாழ்க்கை. குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு புதிய அம்சங்கள் பிறக்கும். பரிகாரம். புதனின் சக்திகளை அதிகரிக்க பச்சை நிற ஆடை அணிந்து துர்கா வழிபாடு செய்யுங்கள். 3. விருச்சிகம். தொழில் மற்றும் நிதி. முதல் வீட்டில் புதன் உதயமாக இருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பதவி உயர்வு, தொழில் வளர்ச்சி மற்றும் நிதிநிலை மேம்படும். தொடர்புகள். தொழில் தொடர்புகள் வளர்ச்சியடையும். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி காணப்படும். ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். மன அழுத்தம் குறையும். பரிகாரம். புதன் மந்திரம் ஓம் பிராம் பிரீம் பிரம் சக புதாய நமஹா 108 முறை ஜபிக்கவும். புதன் உதயத்தின் சோதிட பலன்கள் அனைத்து ராசிகளுக்கும். 1. மேஷம். எதிர்பார்ப்புகள், திடீர் செலவுகள் குறையும். சிந்தனைகள் தெளிவடையும். பயன்கள். தொழில் வளர்ச்சி மற்றும் குடும்ப உறவுகளில் சுமூகத்தன்மை. பரிகாரம். பச்சை நிற ஆடை அணிந்து வழிபாடு செய்யுங்கள். 2. ரிஷபம். திட்டவட்டமான முடிவுகள், தொழிலில் லாபம். நம்பகமான புதிய வாய்ப்புகள். தகுந்த நடத்தை. கஷ்டமான சிக்கல்களை எளிதில் தீர்க்க முடியும். பரிகாரம். வியாழக்கிழமைகளில் திருமால் வழிபாடு. 3. மிதுனம். தாக்கங்கள். மன அழுத்தம் குறையும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். சிறப்பு. குடும்பத்தில் மகிழ்ச்சி. குழந்தைகளின் முன்னேற்றம். பரிகாரம். மஞ்சள் நிற பூஜை பொருட்கள் பயன்படுத்துங்கள். 4. கடகம். தொழில் முன்னேற்றம். வணிகத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். திட்டவட்டம். உறவுகள் மேம்படும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி. பரிகாரம். துர்க்கைக்கு நீலப்பூக்கள் அர்ப்பணிக்கவும். 5. சிம்மம். சமநிலை. குடும்பத்தில் நெருக்கமான உறவுகள் உருவாகும். பணத்தில் முன்னேற்றம். செலவுகளை கட்டுப்படுத்த முடியும். பரிகாரம். சிவபெருமானுக்கு வெள்ளி தீபம் ஏற்றுங்கள். 6. கன்னி. பயன்கள். சிறந்த முடிவெடுக்கும் திறன். தொழிலில் உயர்வு. சிறப்பு. நிதி நெருக்கடியை தாண்டலாம். பரிகாரம். குருபெயர்ச்சி பரிகாரமாக குருவிற்கு பிரசாதம் வழங்குங்கள். 7. துலாம். அதிர்ஷ்டம். சுயநல வாழ்க்கையில் முன்னேற்றம். சிறந்த ஆரோக்கியம். மாற்றங்கள். புதிய தொழில்கள் அல்லது புதிய முயற்சிகள் தோன்றும். பரிகாரம். வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமிக்கு வழிபாடு. 8. விருச்சிகம். மகத்துவம். நிதிநிலை மேம்படும். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி ஏற்படும். தெளிவு. தன்னம்பிக்கை கூடும். பரிகாரம். புதன்மணிக்கு பச்சை நிறம் அணிந்து வணங்கு. 9. தனுசு. பயன்கள். நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். மகிழ்ச்சி. புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். பரிகாரம். குருவை வழிபாடு செய்தால் நன்மை ஏற்படும். 10. மகரம். திட்டவட்டம். கற்றல் மற்றும் வளர்ச்சியில் முன்னேற்றம். சிறப்பு. கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை. பரிகாரம். பசுமை நிற ஆடை அணிந்து தரையில் மந்திரம் சொல்லுங்கள்.
11 கும்பம். அதிர்ஷ்டம், சிறந்த பலன்கள், புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். திட்டவட்டம், கணவன் மனைவிக்குள் உறவு வலுவடையும். பரிகாரம், புதன் கிரக மந்திரத்தை 108 முறை ஜபிக்கவும். 12 மீனம். பயன்கள், குடும்பத்தில் சுமுகம், நிதியில் முன்னேற்றம், மகிழ்ச்சி, குழந்தைகளின் கல்வி மேம்படும். பரிகாரம், சிவபெருமானுக்கு நவரத்தின மாலை அர்ப்பணிக்கவும். புதன் உதயத்திற்கான பரிகாரங்கள். வெள்ளிக்கிழமையில் திருமால் வழிபாடு. ஓம் நமோ நாராயணாய என மந்திரம் 108 முறை சொல்லவும். புதனின் உச்ச நிறம் பச்சை நிற ஆடைகள் அணிவது அதிர்ஷ்டம் தரும். தர்மம் செய்யுங்கள். ஏழைகளுக்கு கல்வி அல்லது புத்தகங்கள் வழங்குங்கள். கிரகங்கள் சமமாக இருக்க புதன் கிரக ரத்னம், சோமரத்தினம் அல்லது பச்சை சிவப்பு நிறம் கொண்ட கல் அணியலாம். சிறப்பு பூஜைகள். பச்சை நிற விளக்குகளில் கீரைகள் ஏற்றி திருமாலை வழிபடுங்கள். இந்த பரிகாரங்கள் மற்றும் பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளின் அடிப்படையில் மேலும் விரிவாகவும் தனிப்பட்டதாகவும் மாறலாம்.